சார் கரூரில் 41 பேர் வந்து உயிரிழந்தாங்க சார். அதில் ஒரு நபர் ஆணையம் சொல்லி அமைச்சிக்கிறாங்க. அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அதில் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாருங்க சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? கரூரில் ஏற்பட்ட சம்பவம், கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது எல்லோருடைய நெஞ்சையும் உருக்கிய மிகப்பெரிய வேதனையை, அதிர்ச்சியை உண்டாக்கிய சம்பவம். அதுக்கு எங்கள் மருத்துவரையா சார்பில், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஏற்கனவே இரங்கல் தெரிவிச்சிருக்கிறோம். இப்போ எங்கள் மருத்துவரையா அவர்கள் சார்பிலும், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் உயிரிழந்த 41 பேர் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை இழந்து இன்னும் மேலா துயரில் வாடிக்கொண்டிருக்கிற குடும்பத்தினருக்கு, உறவினர்களுக்கு அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் நிறைய பேர் சேர்ந்துருந்தாங்க. அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. அப்போ தனியார் மருத்துவமனையில் 30 பேர், அரசு மருத்துவமனையில் 50 பேர் தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்க. அதில் தமிழக அரசு உடனடியாக அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களை உயிரை காப்பதற்கு தீவிர சிகிச்சை அளிக்கத்தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூட கேள்வி கேட்குறீங்க. இந்த ஆணையம் முறையாக விசாரணை நடத்தணும். அது ஒரு நபர் ஆணையமாக இருந்தாலும், ஒரு நபருக்கு மேற்பட்ட ஆணையமாக இருந்தால் கூட முறையாக விசாரித்து என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அங்கே எங்கள் நிர்வாகிகள்லாம் போய் பார்த்தாங்க, மருத்துவரையை அனுப்பிச்சி வச்சாங்க. இந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு மருத்துவமனையில் தான் போய் பார்த்தாங்க. இதில் ஒரு சம்பவம் என்னென்னா, அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றக்கூடிய ஒரு சகோதரி, ஒரு பெண்ணுடைய செயினை பறிச்சுட்டு போயிருக்காங்க. அது இது வரைக்கும் ஒரு வழக்கெல்லாம் பதிவு செய்யல. காவல்துறை உடனடியாக கண்டுபிடிச்சு இந்த செயின் பிரித்தவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சார், தமிழக அரசு செயல்பாடுகள் எப்படி சார் இருக்குது? அந்த கரூர் விஷயத்தில் வந்து தமிழக அரசு செயல்பாடுகள் எப்படி சார் இருக்குது? நீங்கள் தான் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அரசினுடைய செயல்பாடு சரியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் உண்டு, முறை சொல்கிறவங்களும் உண்டு. உங்கள் கோணத்தில் பாமகவின் கருத்து என்ன சார்? அதுக்கு கோணத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இல்லை, உங்களுடைய பாமகவுடைய கருத்து என்ன சார்? பாமக கருத்து வந்து முறையாக விசாரணை செய்யணும், சரியான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் பாமகவுடைய. இல்லை, இது வரையும் சரியான செஞ்சுக்கிறாங்களா சார்? ஒரு சம்பவம்னு சொன்னால் அது துக்க சம்பவமாக இருக்கலாம், அல்லது புயல் வெள்ளச்சேதங்கள் இருக்கலாம். அதில் முதல் குரல் கொடுக்கறது மருத்துவரையா தான். இப்போ கூட இதில் இந்த கரூர் சம்பவத்திலே முதல் குரல் மருத்துவரையா குரல் தான். அதில் எப்போவுமே பாட்டாளி வச்சு மருத்துவரையா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா தலைமையில் வேகமாக செயல்பட போகிறோம். மருத்துவரையா அமைக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக வரப்போது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.